என்னன்னா மீன் இது? இந்த மீன் மட்டும் எனக்கு கிடைச்சா செமையான ரேட்டு பார்க்கலாம். ஹலோ காய்ஸ், இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் டூம்ஸ்டே அப்படிங்கிற மீன் பார்த்தீங்கன்னா மீனவர்களோட வலையில் இந்த மீன் மாட்டியிருக்கு. இந்த மாதிரியான மீன்கள்லாம் வெளியே வந்தால் கண்டிப்பாக பேரழிவு வரப்போகுது அப்படின்னு சில கண்ட்ரி நம்புகிறாங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டூம்ஸ்டே மீன் பார்த்தீங்கன்னா 30 அடி நீளமுள்ள ஒரு உயிரினமாக இருக்குது. இதோட கலர் பார்த்தீங்கன்னா சில்வர் கலரில் அந்த மீன் இருக்கும். பாம்பு போல இந்த மீனுக்கு உடல் இருக்குது. பொதுவாக அந்த மாதிரியான டூம்ஸ்டே மீன்கள்லாம் பார்த்தீங்கன்னா கடல் ஆழத்தில் 200 மீட்டர்ல இருந்து 1000 மீட்டர் அளவில் வாழக்கூடிய மீனாக தான் இருக்குது. அப்போ பாத்தீங்கன்னா எப்பயாவது அந்த மீன்கள்லாம் மேல வரும். அப்படி இந்த மீன்கள்லாம் மேல வந்துச்சுன்னா கண்டிப்பா சுனாமி பேரழிவுல வரதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு சீனா, ஜப்பான் இந்த 2 கண்ட்ரியுமே நம்புறாங்க. ஜப்பான், சீனா கலாச்சாரங்கள்ல நாட்டுப்புற கதைகள்ல பாத்தீங்கன்னா கடலை ஆளக்கூடிய கடவுள் பாத்தீங்கன்னா கடல்ல ஏதோ தப்பா சரியில்லாம இருந்துச்சுன்னா கடவுள் வந்து தன்னோட அரண்மனையில இருந்து டூம்ஸ்டே மீனை ஒரு தூதுவனா அனுப்பி நம்மளை எச்சரிப்பாரு அப்படின்னு அங்குள்ள மக்கள் நம்புறாங்க. இதை ஏன் இப்படி நம்புறாங்கன்னா 2014 ஜப்பான்ல சுனாமி வரதுக்கு சில நாட்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த டூம்ஸ்டே மீன் வந்து வெளியே வந்திருக்கு. அதனால தான் இந்த டூம்ஸ்டே மீனை தூதுவன் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. இதை வச்சு பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லாம நம்ம இந்தியாவுக்கே பேரழிவு வரப்போதா அப்படின்னு ஒரு டவுட்டா இருக்கு. இவங்க பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு மேஸ்திரி இருக்குப்பா. சில சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்றாங்கன்னா கிளைமேட்னால இல்லைனா மாசுபாடு காரணமா ஆழ்கடல்ல அழுத்தம் ஏற்பட்டிருக்கலாம், அதனால இந்த மீன்கள்லாம் வெளியே வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தி உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ரோ கொஞ்ச நேரம் இருங்க ப்ரோ.